Your waiting is never a waste. உங்கள் காத்திருப்பு வீண் அல்ல. அதற்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நேரத்தில் உங்களுக்கு தருவார். இவ்வளோ பொல்லாத மனுஷன் ஏன் இவ்வளவு நாள் ராஜபாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து தலை வணங்கி நேற்று நாம் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே என் கழுத்தை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முழுசாக என்னை கொடுத்துட்றேன், நீர் இயக்க வேண்டிய விதத்தில் என்னை இயக்கி விடும் ஆண்டவரே என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த நாளில் தேவ சித்தத்துக்கு நீங்கள் பரிபூர்ணமா நான் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவது வழக்கம். இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் வில், வெயிட் ஃபார் காட்ஸ் டைம் டூ. நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்காய் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய நேரத்துக்காகவும் காத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நடந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா பல வேளைகளில் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். நம்முடைய அவசரம் பல வேளைகள் ஆபத்துகளை நமக்கு கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இவனுக்கு ஒரு ஐடியா, ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா, நமக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி ஆகலும் நிறைய கூட்டத்தை ஆளை என்ன பண்ணிக்கணும், நம்ம பக்கம் சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம ஆட்களுக்கு இருக்கிறத பாருங்க. ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ராகுலும் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமா? ஆகாய், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிசாசுக்கு என்ன எண்ணம் சொல்லுங்க? நம்ம நாள் கிட்ட வந்துருச்சுன்னு. ஆனா நம்ம ஆட்களுக்கு என்ன எண்ணம் சொல்லுங்க? இன்னும் நேரம் வரல. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, சபைக்கு கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கர்த்தரோடு கூட இணைந்து நடந்து கொண்டிருக்கிற 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்ற உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, பிசாசுக்கு தெளிவா தெரியுது நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு. அவன் கோபம் கொண்டு மூர்க்கமா அவன் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆட்கள் சர்ச்சுக்கு உட்கார்ந்துட்டு இன்னும் டைம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு? ஆலயம் கட்டுவதற்கு. அந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய அடுத்த பக்கத்தை அப்படியே நீங்க திருப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இவங்க புறப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக தான் இவங்க புறப்பட்டு வராங்க. செருபாபேல் தலைமையில என்ன பண்றாங்க, புறப்பட்டு வராங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, பலிபீடத்தை கட்டிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி விட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்க செட்டில் ஆயிட்டீங்க. இது போதும், இவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சது அப்படின்னு you got settled in a place. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு, உன்னை நான் எழுப்ப போறேன். ஹல்லேலூயா. கடைசி நாளில் பாருங்க, உங்களை தூக்கி கைப்பிடிச்சு எழுப்பி விடாம நாங்க போறதா இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெப வேலை பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது ரொம்ப நாளாக உட்காந்துட்டு இருக்காரு. என்னமோ எதிர்பார்க்குறாரு, ஏதாவது காசு பணம் கிடைக்குமா? அப்பா அவர் சொல்கிறாருப்பா, வெள்ளியும் என்கிட்ட இல்லை, பொண்ணும் என்கிட்ட இல்லை, நான் உள்ளதை தரேன், இயேசு நாமத்தில் எழுந்து நட. அல்லேலூயா. அப்படின்னு அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்த உடனே அவன் எழுந்து நடந்திருந்தா பரவாயில்ல, அவன் எழுந்து குதித்தான். அல்லேலூயா. ரொம்ப நாளாக செட்டில் ஆயிருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல தான் எங்களை அமைச்சிருக்காரு, பேதுருவையும் யோவானையும். அல்லேலூயா. நாங்கள் உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தும் பொழுது இவ்வளவு நாள் உட்கார்ந்துருந்தவங்கெல்லாம் குதிக்க போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் செய்வார். ஆமென். அவன் தீவிரமா வேலை செஞ்சானா, இது முதல் இந்த February 1ஆம் தேதியில இருந்து நீங்கள் அவனை விட தீவிரமாய் கர்த்தருக்காக வேலை செய்ய போகிறீர்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ கொஞ்ச காலம்தான் நமக்கு இருக்குன்னு, அதே போல சபையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமா தெரியணும், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வருகிறது. இதோ வருகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய சத்தம் தினமும் காலையில் உங்க காதுகளில் கேட்கணும். ஹல்லேலூயா. அதை கேட்டால் நம்மளால உட்கார முடியாது. அதை கேட்டால் சாக்கு சொல்ல மாட்டோம். இங்க இருக்கிற ஜனங்களை போல, உன்னை அழைத்து கொண்டு வந்ததே பரலோக ராஜ்யத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லித்தான்.
இஸ்ரவேலே, உன்னை நான் அழைத்து கொண்டு வந்து எதற்காக தெரியுமா? நீ வந்து ஆலயத்தை கட்டு. உன்னை நான் கொண்டு வந்த நோக்கமே எதுக்காகத்தான்? ஆலயத்தை கட்டத்தான். ஆனா உன்னை கொண்டு வந்து அந்த ஸ்தலத்துல வச்சா நீ பலிபீடத்தை கட்டிட்டு செட்டில் ஆகிக்கிற. கேட்டா டைம் வரலன்றீங்க. எத்தனை பேர் இன்னும் டைம் வரலன்னு டைமு மேல சாடி கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் டைம் இல்லை, இன்னும் டைம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். பலிபீடம் ஆண்டவருக்கு கட்டினது நன்றி. நாம ஆண்டவர் நன்மை செய்தாரு, நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட செய்தாரு. ஆலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் அந்நிய ராஜா கொடுத்து அனுப்புறாரு. இல்லை, எவ்வளோ நல்ல விஷயம். வருகிற வழியில ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகுது. கரெக்டா கர்த்தர் சொன்னபடி நம்முடைய நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு பண்ண ஃபேவர், ஆண்டவர் உங்களுக்கு பண்ண நன்மைகள். ஆனா உங்ககிட்ட இருந்து ஆண்டவரை எதிர்பார்த்தது ஆலயத்தை கட்டுப்பா, ஆலயத்தை கட்டு. ஆனால் ஆண்டவரே நன்றி நன்றி, நீங்கள் செஞ்சதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வி காட் செட்டில்ட். ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை முறை இந்த பாட்டை ரொம்ப ஆசையாக நீங்கள் பாடினீங்க. என்ன பாட்டு? அலங்கார மாளிகையாய், அழகான திருச்சபையாய் என்னை கட்டுவீங்கப்பா, என்னை கட்டுவீங்க. பாடினீங்கல்ல? அந்த பாடல் பாடுறதுக்கு நல்லா இருக்குன்னு பாடிட்டீங்களோ, இல்லை கேட்க நல்லா இருக்குன்னு பாடிட்டோமோ? உணர்ந்து உண்மையாகவே பாடியிருந்தோன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் நீங்கள் தாங்குற. கர்த்தருக்கு தேவை இந்த கட்டிடம் அல்ல, கர்த்தருக்கு தேவை நீங்கள். இன்னைக்கு ஆவியானவர் இந்த பூமியில செயல்படணும் அப்படின்னா அதற்கு இடம் கொடுத்து தன்னுடைய சுயத்தை விட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரே நீங்க எடுத்துக்கோங்க, என்ன என்னுடைய சரீரம் என்னுடையது அல்ல, அது உம்முடையது என்று கொடுக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. ஆமென். இந்த மாம்சம் ஏன் சரீரம் அழிந்து போகுதில்ல? ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகள் இருக்கு. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட. ஆமாம் தானே? அந்த பாடலை நான் என்னுடைய ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி பாடும்பொழுது இந்த வார்த்தைகளை, இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால நின்று அழுதுருக்கேன். அழிந்து மண்ணுக்கு போகிற இந்த சரீரம் நம்முடைய சரீரம். ஆமாம் தானே? நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மரித்து போனால் மண்ணுக்குள்ளே தான் போடுவாங்க. அதை விட பீக்கா என்ன பண்ணிடுவாங்க? எரிச்சிருவாங்க. அல்லேலூயா. அவ்வளவு தான் இந்த சரீரம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது எனக்கு நீ என்னை கொடுத்தனா அந்த சரீரத்தை கொண்டு பயங்கரமான வேலை கர்த்தரால் செய்ய முடியும். ஆவியானவருக்கு தேவை நீங்க தான். ஆவியானவருக்கு தேவை உங்க நேரம். இன்னும் நேரம் வரல அப்படின்னு நீங்க சொல்றது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துது. சபைகளுக்குள்ளதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரை? எழும்பணும். நான் எழும்பணும், ஆலயத்தை கட்ட எழும்பணும். ஆகா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பிங்க சொல்றாரு. என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் சொல்றாரு, பிசாசு நேரம் வந்துருச்சு, டைம் முடிய போதுன்னு வேகமா செயல்படுறான். ஆனா என் பிள்ளைங்க சொல்லுது இன்னும் நேரம் வரல, இன்னும் டைம் வரல, இன்னும் நான் செயல்படுறதுக்கு காலம் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை உட்கார்ந்து கொண்டிருக்கீங்கன்னா கர்த்தர் துக்கத்தோடு இந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, நான் என்ன விட்டு கொடுக்குறேன், என்னை ஆலயமாக நீர் ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தை என்னை முற்றிலுமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்கப்பா. அந்த அப்போஸ்தலர் காலங்களில் நீங்கள் நினச்சிங்க இல்லை, அப்போஸ்தலர் காலங்களில் நடக்கிறதெல்லாம் நம்ம நாட்களில் நடக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? அந்த அப்போஸ்தலர் படிக்கும் போதே இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே. பிரத்யட்சமாக கர்த்தர் நடத்துறது 3000 பேர் 5000 பேர், அந்த ஆயிரங்கள் இல்லாமல் கர்த்தர் பிரத்யட்சமாக ஒரு ஸ்ட்ரீட்டுடைய அட்ரஸை சொல்லி, ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி, இல்லை அந்த ரதத்தில் ஒருத்தன் போயிட்டு இருக்கான்னு சொல்லி அவரே அவன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவன் பேசி முடித்த உடனே பிலிப்புவை கர்த்தர் ஆவியானவர் கொண்டு போனாராம். இல்லை ட்ரெயினில் போகாமல் பஸ்ஸில் அப்படிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ராவல் பண்ணி. அல்லேலூயா. ஆவியானவரே கொண்டு போயிட்டார். ஏன் கொண்டு போனார் அப்படின்னா, பவுல் ஆல்ரெடி கிராமங்களில் போய் மினிஸ்ட்ரிலாம் பண்ணி டயர்டாக வந்தவர். அல்லேலூயா. உங்கள் சரீர பலவீனங்களையும் கர்த்தர் நன்றாய் அறிவார். உங்கள் சரீரம் பலவீனமானதா, ஆனால் கர்த்தரால் அதை பலப்படுத்தி கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த முடியும். அல்லேலூயா. உங்கள் வேலை என்ன விட்டு கொடுக்கணும். நேரம் இன்னும் வரலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இந்த காலம் என்ன காலம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம் என்ன காலம்? சத்தமாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கடைசி காலம். ஓகே, வேற ஏதாவது காலம்? இந்த காலம் கிருபையின் காலம். வேற? சரி, மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. இல்லை, லூக்கால, மத்தேயிலும் இருக்கு, லூக்கால நல்லா இருக்கும். லூக்கா 21 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா
லூக்கா 21 அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருது. 24 வசனம். விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஆமென். இப்போ எருசலேம் எல்லாரும் போய் வந்துட்டு இருக்காங்கல்ல, ட்ரிப்பு போட்டு காசு வாங்கி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த காலம் நிறைவேற வரைக்கும் அங்கே புறஜாதியார் போயிட்டு வர முடியும். கர்த்தர் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்னா, எழுப்புதல் 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 நம்ம சொல்றோம்ல, அநேக புற ஜாதிகளை கர்த்தர் கொண்டு வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோடு இணைக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை கொண்டு வந்து, புற ஜாதிகளை இழுத்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, விசுவாசத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாமோடு இணைக்கிற காலம்தான் இது. என்ன காலம்? புறஜாதிகளின் காலம். கர்த்தர் நிச்சயமா அதை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.